தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜங்கு. Powered by ITEX Dazzler Luminous Liquid Makeup, available in 9 skin tones. ஸ்பெஷல் பார்ட்னர் டூரோஃப்ளெக்ஸ் மேட்ரஸஸ், கோ-பிரசன்ட் பை 80 ஆண்டுகளுக்கு மேலாக சர்மரோக நிவாரணி சைபால். அச்சான், என்ன இன்னைக்கு ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பக்கத்துல வையேன். என்ன கண்ணுல ஒரு ஃபயர் சுற்ற போகுது. தெரியுதா? தெரியாம இப்படி நான் வந்து புதுசா டிஸ்கவர் பண்ணிருக்கேன். டிஸ்கவரா? எது இந்த டூ வீலரா? ஏய், டோன்ட் டச் மேன். என்ன மச்சான் விஞ்ஞானி மாதிரி எல்லாம் பேசுற? அதான் கேட்டேன். ஆமாண்டா, நான் வந்து இந்த மாடர்ன் டேஸோட விஞ்ஞானி. அதனால புதுசு புதுசா அப்படியே கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். ஓஹோ, அப்படி என்னதான் கண்டுபிடிச்ச? எனக்கு புரியல. ஏய், என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்றதெல்லாம் வந்து இப்பயே சொல்லிட்டேன்னு வச்சுக்குவேன், அது நல்லா இருக்காது. ஸோ போக போக எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோ ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு யாரு பண்ணோம்? The beautiful, the young 6 girls coming. Let's put hands together to welcome the pretty gorgeous girl to the show. Jillu Jangu Jangu. அந்த பக்கம் வெல்கம் வெல்கம். எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். முதல்ல நீங்க வந்த உடனே நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோருக்குள்ள நம்ம கேம் ஷோக்குள்ள வந்துட்டு ஒரு எனர்ஜியை வந்துட்டு ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. அந்த எனர்ஜியோட நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். என் டீம்ல வந்துட்டு மது, காயத்ரி, ஆஞ்சலின் வந்து வந்திருக்கீங்க. எஸ். ஏய் மச்சான், இவங்கள தெரியுதா? அந்த 7ஆம் அறிவில சூர்யா சார் ஒரு ஓபன் பண்ணி குழந்தை ஒன்று நிக்க ஓடி போகும் தெரியுமா? அந்த குழந்தை வளர்ந்து பெருசாயிடுச்சா? ஓகே, ஸோ என் டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜா, நிர்மலா, ஸ்டெஃபி. நம்ம ஷோ ஜில் ஜங் ஜக் விளையாடணும்னா அதுக்கு வந்து ஒரு தனி திறமை வேணும். அண்ட் வந்து அதை தாண்டி ஒரு மன தைரியம் வேண்டும். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்க போகுது. ஸோ விளையாடிடலாமா? அதாவது ஓகே, டீம் ஏ அண்ட் டீம் பி ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க, ரெடியாக இருக்கீங்க. நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் கேம் அதை பற்றி சொல்லிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் விளையாட போகிறது இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் பூர்விகா வழங்கும் கிட்டா. இந்த ரவுண்ட் 1 விளையாடணும்னா ஏ டீம்ல இருந்து ஒருத்தர் அண்ட் பி டீம்ல ஒருத்தர் இங்க வரணும். அவங்க தான் வந்துட்டு இந்த கேம்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவிக்கு வந்து நாங்க கொடுக்க போறோம் அவங்களுக்கு. ஸோ டீம் ஏல இருந்து யார் வர போறாங்கன்னா ஆஞ்சலினா, அண்ட் டீம் பில இருந்து நிர்மலா. வாங்க. அண்ட் இந்த ரவுண்ட் 1 கிட்டாவும் விளையாடுறதுக்கு டீம் ஏல இருந்து மது வாங்க. ஏண்டி ஏண்டி எஸ் மது, என் லவ்வுக்கு சொல்லிட்டியே நோ மது. நான் சொன்ன ஒரு ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு 100 தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். 100 எடுக்க முடியலனாலும் 80யாவது எடுத்துருங்க. உங்க மேல ஃபுல் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. கண்டிப்பா உங்க டீம்ல தான் அடிக்கணும் ஃபேஸ்ல. ஓகே, போடா போடா போடா. ரெடி 3 2 1 கிட்டா. கதிரே, நீ கூட கை தட்டுற போல எங்க டீமுக்காக. கை தட்டல, தூசி தட்டின. அப்படியா? அண்ட் எங்க மது வந்துட்டு 100 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கீங்க. சூப்பர் சூப்பர் மது, சூப்பரு. நான் சொன்ன மாதிரி விளையாண்டதுக்கு. ஸோ உங்க இடத்துக்கு நீங்க போயிடலாம். ஏண்டி ஏண்டி எஸ் மது, என் லவ்வுக்கு டீம் ஏ விளையாடியாச்சு. ஃபர்ஸ்ட் 100 பாயிண்ட் எடுத்தாச்சு. டீம் பில இருந்து யார் விளையாட போறீங்க? என் டீம் பில இருந்து நம்பிக்கை நட்சத்திரமா பூஜாவை கூப்பிடலான் இருக்க. வாங்க பூஜா. பூஜைக்கு வந்த நிலவேவா, இந்திர மண்டலம் தேடும் அழகேவா. அதாவது பூஜா,
இந்த ஷோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ எப்போவுமே நம்ம டீம் பியிலேருந்து வரவங்க ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாட போகிறவங்களுக்கு அவங்களுக்காக வேண்டுதல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் யார் மனசையும் புண்படுத்தாமல் நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆயா வேலை எல்லாத்தையும் பண்ணுறோம் அவன். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஷோக்கு வந்திருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் விளையாட போகிறீங்க. பூஜா, உங்களுக்காக நான் என்ன வேண்டியிருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அது ஷூ போடக்கூடாது, ஷூலாம் கழட்டிக்கிறேன். ஆமாம் ஓவரா இருக்கு. சரியா? லா 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 லா. ஆகா. என்னது ஆத்தா, ஒரு சட்டி தானே கேட்டேன், நீ ஏத்தா 2 சட்டி கொடுத்த? அருள் கொடுத்துட்டானா? எந்திரிச்சுட்டு மாரியம்மா மாரியம்மா யார்? மேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம். பூஜா, உனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். நம்ம டீம் ஜெயிக்கணும். முதல் ஆரம்பமாக நீ தொடங்கி வச்சிரு. எடுத்துக்கடா. அந்த ஆஞ்சிலா எனக்கு பார்த்தியா, ஸ்பாட் அண்ட் போட்டோ ரிட்டீட்டமோ, அந்த ஸ்பான்சர் இந்த ஸ்பான்சர் அடிச்சிரு. 100 பாயிண்ட். ஓகே, ரெடி? ஓகே, 3 2 1 கிட்டா. ஓகே. வாரம் வாரம் வேப்பிலை எடுத்துட்டு வர்றது, ஆரத்தி காட்டுறது, ஆணி செருப்பு போடுறது, இதெல்லாம் டீ ஷர்ட் எடுக்காத. அடுத்த எபிசோட் திருவோட எடுத்துட்டு வா, சில்லறை வேணா கலெக்ட் பண்ணிக்கோ. டீம் பி பூஜா, நீங்க வந்து 40 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. பூஜா, இது உனக்கே நியாயமா இருக்கா? பூஜான்னு பேர் வச்சிருக்கியே, உனக்கு பூஜை பண்ணி வழியனுச்சு விட்டா 100 எடுப்பேன்னு பார்த்தா டீம் பிக்கே பூஜை போட்டு விட்ட. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏதோ 100 எடுத்த மாதிரி. போமா கேட்கணுமா? சரி, சொல்லி தொலையும். நல்லதா இருந்துச்சு. பூஜைக்கு வந்த நிலவேவா. அப்பா, டேப்லெட் போட்டதுனால தான் இப்போ கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா இருக்கேன். இல்லைன்னா டென்ஷன் ஆகி கொலை கேஸ்ல உள்ள போயிருப்பேன். கொலை கேஸ்ல உள்ள போய் ஆமா, பூஜாவை கொலை பண்ணிருப்பீங்க. பூஜாவை தான் கொலை பண்ணிருப்பேன். எஸ், வந்து ரொம்ப கடுப்புல இருக்கிறாரு வந்து கதிர். இந்த ரவுண்டாவதும் நீங்க தோக்கணுன்றதுக்காக நான் ஆத்தாட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். குளிச்சுட்டு ப்ரே பண்ணு. சரி சரி, நான் குளிச்சுட்டே ப்ரே பண்ணேன். அண்ட் டீம் ஏல இருந்து அடுத்து விளையாட போறது யாரு? நம்ம காயத்ரி கண்ணன். வாங்க காயத்ரி. காயத்ரி, மது வந்து 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. நம்ம டீம் மானத்தை காப்பாற்றணும். 100 எடுக்கலனாலும் பரவாயில்ல, 80 எடுக்கணும். சில பேர்லாம் வந்து இங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல நிக்கிறாங்க. மேல பண்ற போது தள்ளி நில்வா. ஒயரை கீரை கட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுதான், இந்த மாதிரிலாம் யோசிக்காத. விளையாடலாமா? சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே? டேய், கரண்ட் போனா மெழுகு திரி, பூஜைக்கு போனா விளக்கு திரி, இப்ப விளையாடுறது நம்ம காயத்ரிடா. நீ மூடப்பா. போ இல்ல ட்ரை பண்ணா இல்லையா? செம்மையா இருக்கு ஜி. ஓரமா நில்லுங்க. ஓகே, விளையாடலாமா? 3 2 1 கிட்டா. எங்க வச்சிருக்கு பாரு புரிய. ஐயோ ஐயோ. டாக்டர் அம்மானி நல்ல வளரு பேனர். பரவாயில்ல. டேய் 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 40 பாயிண்ட் எடுக்கிற உன் டீம். அதான் வர பாரு, நாய் மாதிரி கொஸ்டின். டேய் 40 பாயிண்ட் எடுக்கிற உங்களையும் உங்க டீம் நாய் பிடிக்கிற வண்டியில தான் கூட்டி போகணும். கம்பெனி வளைச்சிக்கிட்டே இருக்க. அடுத்த மாசம் கார்த்திகை மாசம் 40 பாயிண்ட் எடுத்திருக்க. அதுக்கு காரணம் உங்களோட சிரிப்பு தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, வந்து நல்லா தான் விளையாடி இருக்கீங்க. 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. நீங்க போய் உட்காரலாம். போய் உட்காரு. போமா போ. சரி கதிரு, டீம் ஏ வந்து பார்த்தோன்னா 140 எடுத்துட்டாங்க. யாரு? டீம் ஏ, மை டீம் 140 எடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 140. யா யா யா. சரி,
டீம் பில இருந்து அடுத்து யார் விளையாட போறா? டீம் பில இருந்து நம்ம ஸ்டெஃபி தான் வர போறாங்க. ஜெயிக்கிறோம். சரியா? ஜெயிக்கிறோம் ஸ்டெஃபி. ஏய், ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறோம். நம்ம எடுக்கிறோம். இல்லன்னு எனக்கு சமாதி கட்டிடுவாங்க. ஏய் என்ன இங்க இருக்கிற எல்லா கேமராவும் வாட்ச் பண்ணிருச்சு. நீ கெஞ்சினத கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தா கெஞ்சினா எங்கடா எங்க பாலு இந்தா பாலு இப்ப பாரு ஸ்டெபி 100 அடிக்கும் பாரு. பாக்குறேன் 3 2 1 கிட்டா. ஓ காட். ஐ எம் வெரி ஹாப்பி. நான் எவ்வளவு கெஞ்சினேன், காலில் உழுகாத குறைய கெஞ்சினா. கோபால் என்ன மன்னிச்சிருங்க கோபால். அடுத்த ரவுண்ட் எங்களுக்கான ரவுண்ட். யோ அடுத்த ரவுண்ட்ல பார்க்கலாம்யா. எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா 60 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த செய்தி வந்து ஒரு சந்தோஷமான செய்தி தான் எனக்கு. அதனால நானே சொல்கிறேன். சொல்லு. இந்த ரவுண்டில் வந்து சிறப்பாக வந்து ஏ டீமும் சரி பி டீமும் சரி சூப்பராக வந்து விளையாண்டிங்க. செம்ம கான்ஃபிடென்ட்டாக விளையாண்டிங்க. அதுக்காகவே வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் டீம் ஏ ஸோ 2 பேர் விளையாண்டாங்க. 140 140 எடுத்திருக்கீங்க டீம் ஏ. அண்ட் ஸோ டீம் பி 2 பேர் விளையாண்டு ஃபஸ்ட்டு வந்து 40, செகண்ட் வந்து 60, 100 எடுத்திருக்கோம் நாங்கள். ஓகே, சோ டோட்டலா பாக்கும்போது டீம் ஏ தான் வந்து லீட்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த 2 தேவதைகள், அதாவது வந்து தியாகம் பண்ணிட்டு ஒரு உயர்ந்த பதவியில போய் நிக்கிறீங்க இல்லையா? வாங்க கீழே வாங்க. எஸ், டீம் ஏல இருந்து ஏஞ்சல் அண்ட் டீம் பில இருந்து நிர்மலா அந்த இடத்துல நின்னீங்க இல்லையா? அண்ட் இப்போ லீடிங்ல இருக்கிறது வந்து நம்ம டீம் ஏ தான். கிவ் ஹை-ஃபை. எஸ், ஹை-ஃபை கொடுத்துங்க. எதுக்கு இருந்தாலும் ஹை-ஃபை கொடுத்துடணும். அண்ட் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏ சைடுல அடிச்சிட்டாங்க, வலிக்குது. அடிச்சிட்டாங்க. வாங்க சாமி, அந்த சைபால் கொஞ்சம் கொண்டு வாங்க. அடிச்சதுக்கு சைபால் வேணுமா? அடி வாங்கி 100 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க, அதனால நானே இந்த சைபாலை வாங்கி கொடுப்பேன். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பயமா இருந்ததா? எஸ் ஆஃப் கோர்ஸ். அங்க இருந்து என்ன பால் ஃபேஸ்ல வருது. அப்ப ரொம்ப பயமா இருந்தது. அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் எனிவேஸ் அடிச்சிட்டாங்க. ஆமா, கீழே கோட்டால போயிட்டு ராக்கெட் விட்டு வந்தீங்க. கேமை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நீங்களும் விளையாண்டிங்க. நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் தான் டீம் ஏக்கும் சரி டீம் பிக்கும் சரி ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ டீம் ஏ தான் வந்து இந்த ரவுண்ட் வந்து லீடிங்கில் இருக்கீங்க. சூப்பர். ஓகே, ஸோ மதன், டீம் ஏ அண்ட் டீம் பி ரவுண்ட் 1 வந்து சிறப்பாக விளையாடியாச்சு. ரவுண்ட் 2 உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பில் தான் இருக்கேன். இதுதான் இந்த வாரம் நான் வந்து டிஸ்கவர் பண்ண போகிறேன் அந்த புது கேம். இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி கேமோட ரூல்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். டீம் ஏ அண்ட் டீம் பி 2 டீமுமே வந்துட்டு தனித்தனியாக விளையாட போகிறீங்க. ஃபஸ்ட்டு டீம் ஏலேருந்து 3 பேர் இங்கே வர போகிறீங்க. ஆளுக்கு 2 பக்கெட் தண்ணி அப்படியே அந்த பக்கெட்டை பிடிச்சிட்டு இந்த ரேம்ப் ஃப்ளோரில் அப்படியே நடந்து போய் முன்னாடி இருக்க கிளாஸ் ஸ்பீக்கரில் தண்ணியை ஊற்ற போகிறீங்க. இந்த வாட்டர் லெவல் யார் அதிகமாக ஊற்றிருக்கீங்க அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு ஃபோம் ஷீட் இருக்குது. நீங்கள் தண்ணி ஊற்றினோடனே ஃபோம் ஷீட் மேலே வரும். யார் அதிகமாக வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ இதான் நம்மளோட கேம். ஏய், இதெல்லாம் யார் வேணாலும் தான் எடுத்துட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் ஊற்றுவாங்க இல்லையா தம்பி? இதுதானே பெரிய விஷயமா அது? தம்பி, இது 300 பாயிண்ட் கொடுக்குறாங்களா? 300 பாயிண்ட் எடுத்து வின்னர் ஆகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ட்விஸ்ட். இந்த ரேம்ப் ஃப்ளோரை நடந்து போகும்போது நம்ம பவுன்சர்ஸ், பாகுபலி பவுன்சர்ஸ் எல்லாருமே கீழே இருக்கிறாங்க. பவுன்சர்ஸ் பஞ்ச் பண்ணுங்க. பவுன்சர்ஸ் எங்கடா அதிர்வு கொடுங்க. ஏய், உண்மையாலுமே வந்து பூகம்பம் மாதிரி தான்டா இருக்கு. எஸ் கேர்ள்ஸ், இதெல்லாம் நீங்க கடந்து எப்படி தண்ணி நிரப்ப போறீங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கேமோட பேர் ரவுண்ட் 2க்கு என்ன பேர் வச்சிருக்கிறேன்னா, வேணாம் வலிக்குது, அழுதுருவேன்.
சரி ஓகே, இந்த ரவுண்ட் 2 விளையாடுறதுக்கு முதல்ல டீம் ஏ வாங்க. டீம் ஏல இருந்து 3 வீராங்கனைகள் வந்துட்டாங்க இந்த கேம் விளையாடுறதுக்கு. எங்கனாலயும் முடியும் அப்படின்னு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, உங்க ஃபேஸ்ல தெரியுது. பயமே இல்ல பாத்தியா 3 பேத்துக்கும்? எங்களுக்கு பயமே கிடையாது. ஸோ விளையாடிடலாமா? இன்னொரு விஷயம், நீங்க போய் எங்க கடைசியில தண்ணியை ஊத்திட்டு கொண்டு வந்து பக்கெட் இங்க வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கண்டஸ்டன்ட் தண்ணி எடுத்துட்டு போகணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, யார் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க? ஓகே, ஆரம்பிச்சலாமா? ஓகே, உங்க பக்கெட் எடுத்துக்கங்க, 2 பக்கெட்டையும் கையில் எடுத்துக்கங்க. And you can go. Very good. Can go. Super. Gayatri, come on, Gayatri, come on. Come on. இருக்கிற கேப்ல இருக்கிற தண்ணி நீங்க கொண்டு போலாம். ஆஹா. இங்க பாரு. இந்த மழைநீர் சேகரிப்புல இங்க வேணாம். இங்க பாரு இந்த மழைநீர் சேகரிப்பு வேணாம். ஒரு வாரி தண்ணி எடுத்துறீங்க. இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு வா. அங்க இருக்க தண்ணி எடுத்தீங்கன்னா கீழ இருக்க பவுன்ஸ் சின்னமா அடிப்பாங்க. பொம்பளைக்கு அடக்கம் அகம்பாவ இருக்கு. பாரா பாக்ஸர்ரா. ஓகே, காயத்ரி. ஓகே. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு. போது வாங்க. இந்த காயத்ரி தூரி ஆடிட்டு வந்திருக்கு பாரு. Come on. சூப்பரா போங்க. ஆஞ்சலினா. Balance. குறுக்கு வழியில போனா இப்படித்தான். குறுக்கு வழியில போக கூடாது. Very good. Come on. ஊத்திட்டீங்க வாங்க. பாசம். நேரா போ. சைடுல போங்க. நேரா போங்க. ஸ்ட்ரைட்டா போங்க. மது. சைடுல போகாதே. இருக்குது எடுத்துட்டு போங்க. அந்த வாட்டர் அத சேவ் பண்ணலாம். சைடுல போக கூடாது, சென்டர்ல தான் போகணும். மது இருக்கிற தண்ணியாதான். வாங்க. அதுக்குள்ள சேவ் பண்ணலாம். வாங்க. போங்க. கமான். சைடுல போக கூடாது, சென்டர்ல போகணும். தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? ஓகே, பவுன்சர்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. காயத்ரி ஒரு பக்கெட்டாவது காப்பாத்துமா? உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போங்க. இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போங்க. அதுல தண்ணியே இல்லமா. இந்த பக்கெட்ல தண்ணி இருக்கு. இந்த பக்கெட்ல தண்ணி இருக்கு. காயத்ரி பாத்து சீக்கிரம். வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. காயத்ரி இந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு. Come on. காயத்ரி, you should come here with the bucket. போது நிப்பாட்டு. ஒரு டிசிப்ளின். எம்டி பக்கெட் அதை எடுத்துட்டு வாமா தயவு செய்து. எம்டி பக்கெட் அதை எடுத்து வா. குட். இறங்கி வாமா. வா காயத்ரி. கம். இருக்கிற தண்ணியாவது ஊத்திட்டு வாமா. கம். டீமோட மானத்தை காப்பாத்திருமா தயவு செய்து. ரெடி. கோ. சைடுல போக கூடாது. சப்பா. இத குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சா இப்படிதான். இறங்கிடுங்க. போ. சூப்பர். ஏஞ்சல். Come on. ஓகே, சூப்பர். டீம் ஏ ரொம்ப அருமையா விளையாடுனீங்க. பட் இருந்தாலும் அந்த வாட்டர் லெவலை வந்துட்டு நம்ம யார் வின்னர், அந்த 300 பாயிண்ட்ஸ் யார் கொடுக்கணுன்றதை டிசைட் பண்றது டீம் பி விளையாடினதுக்கு அப்புறமேட்டு தான். ஸோ ரொம்ப அருமையா விளையாடுனீங்க. உங்க இடத்துக்கு போய்க்கலாம். Thank you so much. So please be seated. அடுத்தது டீம் பி. வாங்க கண்ணுங்களா.
டீம் பி ரெடியா இருக்காங்க. மதன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே 1 2 3 and get ready go. ஏய் இறக்கி குத்து. எப்படியாவது ஒரு பக்கெட்டை சேவ் பண்ணுங்க. நிர்மலா ஒரு பக்கெட் எப்படியாவது சேவ் பண்ணுங்க. கீழே வைக்க கூடாது. ஓகே டன். ஓகே சார் எடுத்து ஊத்திட்டு வாங்க சீக்கிரம். ஐயோ அந்த பக்கத்தை ஊத்தணுமா? பொறுமையா. ஓகே டன். வா ஓடி கம் ஆன் பூஜா. உங்க சென்டரா எப்படியாவது சுண்ணாம்பு கலவாயில விழுந்த சுண்டலி மாதிரி இருக்கிறவ. கமான். ஐயோ என் குழந்தையை தள்ளுறாங்களே. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அளவுக்கு மீறி போயிட்டு பண்றீங்க. பூஜா தண்ணில காலி கீழ இறங்கி போயிடு. இருக்கிற தண்ணி ஊத்து. அம்மா அந்த டீம் அது. ஸ்டெபி கமான் ஸ்டெபி. மேல போங்க ஸ்டெபி. அவங்கள மாதிரி நம்ம சைடுல போக வேணாம். கமான். ஏய் பண்றா. ஐயோ குழந்தையை கவுத்துட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. குழந்தையை கவுத்துட்டாங்க. அவ்வளவுதான் டிஸ்குவாலிஃபை. வெளிய வாங்க. பக்கெட் எடுத்து. நிர்மலா கமான் நிர்மலா. தண்ணி சென்டரா போங்க. சைடுல போனா நீங்க தான் அந்த கம்பியில ஹர்ட் ஆவீங்க. தண்ணி இல்லாத பக்கெட் எடுத்துட்டு போங்க. ஈஸியா இருக்கும் போங்க. சூப்பர். போதும் நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். குட் சீக்கிரம். 4 பக்கெட் இருக்கு இன்னும். சென்டரா போங்க. சென்டர்ல போங்க. ஆமா பூஜா சைடுல போய் சூப்பரா பண்ணிட்டாங்க. வாங்க. சூப்பர். உன்னால முடியும் பூஜா. ட்ரை பண்ணு. சென்டரா போ. பூஜா சென்டரா தான் போகணும். சென்டரா போ. சைடுல போனா கால் வச்சு போயிரு. கவுண்ட் பண்ண மாட்டாரு. வெரி குட். சூப்பர். அரே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்சு இந்த எண்ணெய் வாங்க வீட்டுல எங்க ஆத்தா அடுத்த வாரம் தான் புரோக்கர் பக்கெட் பூஜா ஸ்டெபி சென்டரா போனா. சூப்பர். மை ஃபேமிலி காட் தி டேமேஜ். குட் சூப்பர். சென்னையோட அன்னை நமக்கு வந்தானே கண்டவங்க கல்லிக்கா எழுதி விட்டாங்க. ஸோ டீம் ஏ விட எங்க டீம் பி எவ்வளோ ஆக்ரோஷமா விளையாண்டாங்க பாத்தியா? மதன் இந்த ரவுண்ட்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டீம் ஏல இருந்து எல்லாத்தையும் கூப்பிடலுமா? டீம் ஏ வாங்க. ஓகே மதன். ஸோ டீம் ஏ டீம் பி இந்த கேமை வந்து சிறப்பாக விளையாண்டாங்க இல்லையா? கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அளவு தண்ணியோட அளவு வந்து இந்த ஃபோம் ஷீட்டை வச்சு தான் நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ பார்க்கும்போதே தெரியுது இந்த ரவுண்ட் 2 வேணாம் வலிக்குது அழுதுருவேன். அதோட வின்னர் இஸ் டீம் ஏ. ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிருக்கு. 2 ரவுண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறோம். இந்த வின்னிங் மொமெண்ட்டை வந்துட்டு அழகான ஒரு செல்ஃபி மூமெண்ட்டாக நாங்கள் வந்துட்டு எடுக்கிறதுக்கு விரும்புகிறோம். சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு நாங்கள் போகிறோம். போங்க முன்னாடி போங்க. அற்புதம். அண்ட் 2 கேமுமே சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. நம்ம டீம் ஏ சரியும் டீம் பி சரி சூப்பராக இருந்தது. அண்டு ஸோ நீங்கள் வந்து லீடாக இருக்கீங்க அப்படிங்கிறது ஓவர் ஆடிட்டு இருக்கீங்க. இந்த ரவுண்டில் கண்டிப்பாக நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு டீம் பி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்? இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அங்கே பாரு எந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் எவ்வளோ சைலண்டாக இருக்காங்கன்னு. நாங்களாம் பேச மாட்டோம்டா, சைடில் தான் காட்டுவோம். அந்த மாதிரி டீம் எங்கள் டீம். நேற்று ஏதோ ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க போல இருக்குது. அது மனப்பாடம் மட்டும் பேசலாமா? ஓகே. அண்ட் இந்த ரவுண்ட் 3க்கான ரூல்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேமுடைய பேர் என்னன்றதை சொல்கிறேன். லோஜாக் மோஜாக் பாஜாக். லோஜாக் மோஜாக் பாஜாக். ரெடியாக இருக்கீங்களா டீம் பி டீம் ஏ?
ரெடியா இருக்கீங்களா? Okay. ஓகே சோ டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? டீம் பி ல இருந்து யார் வர போறாங்க மதன்? அண்ட் டீம் ஏல இருந்து மது அண்ட் டீம் பி ல இருந்து பூஜா. ஐயோ கூப்பிடுறானே மது அண்ட் பூஜா டேக் இட் பிளேஸ். சோ மது அண்ட் பூஜா ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி இதோ. முகநூல் என்பது எந்த ஆப் உடைய தமிழ் பெயர்? ரன். Come on. Oh, super. டீம் கை தட்டலாமே, சூப்பரா அடிச்சாங்கல்ல டாங். குட். ஓகே சோ மதன், டீம் ஏ தான் வந்து டாங் அடிச்சிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் மது. வாட்ஸ்அப்பா இங்க பாரு. என்ன? ஒண்ணுமே வாட்ஸ்அப்பா. ஓகே எங்க டீம் பி ஏ டீம் என்னதான் வந்து டாங் அடிச்சு பதில் தெரியல. டீம் பி ஃபேஸ்புக். ஓகே டீம் ஏ தான் வந்து டாங் அடிச்சாங்க. உங்களுக்கு வந்து பதில் தெரியும். நான் வந்து ஐயோ சொல்லிடுவாங்களோ எங்களுக்கு பாயிண்ட் போயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். உன்ன மாதிரியா இருக்காங்க உன் டீமும். கேள்வி என்ன அப்புறம் வந்து கேக்குறாங்க. ஜெயிச்சிங்க. என்ன உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பு? ரெண்டு கேம் நாங்க முடிச்சோம். போமா. சோ அதனால பாரு அதான் உங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியல. எங்க டீம் சிறப்பா பூஜா செயல்பட்டு அதுக்கான சரியான பதில் சொல்லி 50 மதிப்பெண் நாங்க பெற்றிருக்கோம். குட் வெரி குட். டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க முதல்? அடுத்த क्वेश्चनக்கு பதில் சொல்றதுக்கு காயத்ரி. அண்ட் டீம் பி ல இருந்து நிர்மலா. டீம் ஏ காயத்ரி ரெடியா இருக்கீங்களா? டீம் பி நிர்மலா கண்ணு ரெடியா இருக்கியா? டாங் எட்டுமா இருந்தாலும் ஜம்ப் பண்ணி அடிச்சு டீம் ஆனதை காப்பாத்திருமா. உங்களுக்கான கேள்வி இதோ. பஞ்சாயத்து பால் குடிச்சிட்டா இந்த டைலாக் எந்த படத்துல வரும்? உண்மையில ஏன் சுனாமி தூக்கிட்டு போல? பாரு 5 கூட தண்ணி தான் இருக்கு. முங்காத. அவங்க காப்பாத்து. இது வங்க கடல்ல விழுந்த மாதிரியே இப்படி வார்த்தை ஜலகண்டேஸ்வரா அந்த பக்கம் கூட்டு வரா அவனை. பாப்பா 2 அடி தான் போல, 3 அடி தண்ணி. ஹலோ நிர்மலா நில்லுங்க, அவ்வளவுதான். அங்க பாரு முட்டிங்கால் வரைக்கும் தான் தண்ணி இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் நான் பாட்டு வைங்க. சரி வா, நான் கை எனக்கு ஒரு வாழ்க்கையே கொடுப்பேன். வா ஒன்று சபா என்ன 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 என்னது? அது என்ன புதக்குழியா உள்ள போறதுக்கு அப்படியே. இங்க பாரு நான் கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் வெறும் 5 கூட தண்ணி தான் இருக்கு அப்படின்னு. நீ எதுக்கு ஏதோ அரபிக்கடல்ல விழுந்த மாதிரி அப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்க? நிக்க முடியலையா? சரி 4 பேர் சேர் போட சொல்லிடுறேன். முடியல எனக்கு ஆன்சர் பண்ணி என்ன சொன்னோம்? பதில் சொல்லணும்னா டாங்க போய் அடிக்கணும், தூக்கி போடக்கூடாதுன்னு. தூக்கி போட்டீங்க என்ன? இந்த கேள்விக்கான பதில் வந்துட்டு நீங்க 2 பேருமே சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ப்ராப்பரா அது யாரும் விளையாடல. பதில் என்னன்னு சொல்லுங்க. இல்லை எதுக்கு நான் பாட்டை போட்டுக்கிட்டு ஓகே ஸோ சூப்பராக வந்து சிறப்பாக விளையாண்டீங்க டீம் ஏ. என்ன சிறப்பு? பி அதான் சொல்ல வரேன், நிப்பாட்டுங்க. பெருமையாக சொல்ல வரணும் நிச்சயத்து. இது வந்து நம்ம வெக்கப்படணும், வேதனைப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும். சரி அது கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 2 பேரும் ஃபவுல்ன்றதுனால இந்த 50 பாயிண்ட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ அடுத்த கேள்விக்கான பதில டீம் ஏல இருந்து சொல்ல போறது ஏஞ்சலினா அண்ட் டீம் பில இருந்து ஸ்டெஃபி. ஆஞ்சலினா ரெடியா இருக்கீங்களா? அண்ட் ஸ்டெஃபி ரெடியா இருக்கீங்களா? இப்போ வந்து என்ன தெரியுமா ஒரு ட்விஸ்ட், உங்களுக்கு நாங்கள் வந்து கேள்வி கேட்க போறது இல்லை. ஒரு பாட்டு பாடுவோம், அந்த பாட்டு எதுல முடியுதோ அதுல இருந்து நீங்க தொடங்கணும். ஓகே, அந்த பாடல இந்த கிரேட் சிங்கர் நாங்க 2 பேர் பாடுவோம். மச்சான் உன்னை தூக்கிட்டு பண்ணி அப்படியே பாடி. வேணாம் எனக்கு தூக்க முடியாது, நம்ம வெயிட் ட்ரை பண்றேன்டா. பரவாயில்ல சரி தூக்கி கோப்போம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே ரன். ஓடி ஓடி ஓடி.
சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துலேயே அடி வாங்கியாச்சு. வெரி குட் டீம் ஏ அண்ட் பி. வாங்க வாங்க. நான் எப்படி இப்போ மதனை தூக்குனேன் அந்த மாதிரி உங்களை யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு அந்த பாட்டை பாடுங்க. ஜெஃபி வந்து ஆஞ்சலினாவை தூக்க போறீங்க. தூக்கிட்டு இந்த பாட்டை பாட போறீங்க. வா பாப்பாவா? தடுப்பூசி போடவா கூட்டு போற? ஆஞ்சலினா கம்ஃபர்டபுளா இருக்கா? என்ன சொல்ல, நான் ட்ரை பண்றேன். அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. லலலா 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 லலலா. சோகமே. கொடுத்த பேமெண்ட் அதாவது 2 பேரும் டாங் அடிக்கல, ஆனா பதில் தெரியுது. இப்போ கொடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நாங்க ட்ரீட்டா கொடுக்கல, பனிஷ்மெண்ட் தான். சூப்பர் சூப்பர், அற்புதம், அட்டகாசம், அடி தூள். ஆமா. இங்க பாரு, இங்க ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருமா. என்ன அவசரம் உங்களுக்கு? அந்த காதல் வேற லெவல்ல இருந்ததுல. அந்த 2 பேரோட காதல் வந்து வேற லெவல் இருந்தது. இந்த கேள்விக்கான பதில் நீங்க 2 பேரும் சொல்லியிருந்தாலும் டாங் யாருமே அடிக்கல. ஸோ அதனால இந்த கொஸ்டின் பாஸ். யார் லீட் எடுக்க போறாங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ டீம் ஏல இருந்து யார் வர போறோம்? டீம் ஏல இருந்து மது. ஸோ டீம் பில இருந்து பூஜா. டீம் ஏ மது, டீம் பி பூஜா. ரெடி? உங்களுக்கான கேள்வி இதோ. மருதமலை படத்துல வடிவேல் சார் யாரு காசை புடுங்கி ஆட்டுக்கால் பாயாவும் ஆப்பமும் வாங்கி சாப்பிட்டாரு? ரன். டாங் அடிக்கணும், அடிச்சாதான் பதில் சொல்ல முடியும். இந்த பொண்ணு வீட்டில் நிறைய ஒற்றை அடிக்கும் போல. பூஜா, நீங்க தான் வந்து டாங் அடிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா வந்துட்டு ப்ளே பண்ணி சூப்பரா டாங் அடிச்சீங்க. பதில் என்ன சொல்லுங்க? மா இங்க பாரு, நான் மச்சக்காரன் தான், எல்லாரும் தெரியும். ஆன்சர் என்ன? இது கரெக்டான பதில். உனக்கு தான் 50 பாயிண்ட்ஸ். சூப்பர் சூப்பர். என்னுடைய பி அணி சிறப்பாக விளையாண்டு 50 மதிப்பெண் பெற்றிருக்கோம். எஸ் பூஜா, கரெக்டான பதில சொல்லி 50 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாச்சு. கரெக்டாக விளையாண்டீங்க. ஸோ லாஸ்ட் கேள்வி, யார் சரியா பதில் சொல்லி 50 மதிப்பெண் எடுத்து இதில் லீடாக வராங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? டீம் ஏல இருந்து ஆஞ்சலினா, ஏஞ்சலினா ஜூலிட் வராங்க. அண்ட் டீம் பில இருந்து ஸ்டெஃபி கோடா. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, சத்யராஜ் சாரோட ஃபேமஸான டயலாக் என்ன? ரன். ரன். எல்லாம் நம்ம டீமுக்குனே வராங்கடா. டீம் ஏ அண்ட் டீம் பி, இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்காகவும் நீங்கள் வந்து பதில் சொல்லுவீங்க, யாராவது ஒருத்தர் போய் இந்த டாங் அடிப்பீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் டாங்கும் அடிக்கல, பதிலும் சொல்லலை. பதில் தெரியுமா? என்ன பதில் சொல்லுங்க? என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்க. கரெக்டான பதில். அதை டாங் அடிச்சு சொல்லியிருந்தா 50 பாயிண்ட்ஸ். இன்னும் சிறப்பா டாங்கி அடிக்கல, பதிலும் சொல்லல. அதனால வந்து இந்த கொஸ்டின் பாஸ். டை டன்டனா டை. ஸோ மதன், ஸோ 2 அணியுமே சூப்பராக விளையாண்டாங்க இல்லையா? சூப்பர் ஆண்டதை மட்டும் சொல்லாத. ஏன்டா? விளையாடினாங்க. சரி விளையாண்டாங்க. ஸோ இந்த ரவுண்டில் யார் வந்து லீட்ல இருக்கா? எஸ், இந்த ரவுண்ட் 3 பார்க்கும்போது மொத்தம் 6 கேள்விகள் இருந்தது. 6 கேள்விகளில் 2 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி டீம் பி 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் டீம் ஏ எந்த பதிலும் சொல்லல. ஸோ அதனால வந்து மிகப்பெரிய ஒரு கோழி முட்டையை நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ டீம் ஏ டீம் பி சிறப்பாக விளையாண்டிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு இந்த கேம் ஷோ. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். எஸ், ஸோ இன்னையோட வின்னர் யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மொத்தம் 3 ரவுண்டு வந்து விளையாடணும். அந்த 3 ரவுண்டெல்லாம் வந்துட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி மச்சான் அவன்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். என்னடா? அதாவது பேண்ட்டுக்கு மேலே டவுசர் போடும் போதே எனக்கு தெரியும் இன்னைக்கு உன் டீம் வந்து டவுசர் கிளின்னு கிளிய போகுதுன்னு. அதுதான் நடந்திருக்கு. இன்னையோட வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மொத்தம் 3 ரவுண்டு விளையாடணும் இல்லையா? இந்த 3 ரவுண்டில் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் பி மொத்தமாகவே வந்துட்டு 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் டீம் ஏ 440 எடுத்து இன்னைக்கு ஜில் ஜன்கப்புடைய வின்னர் டீம் ஏ. டீம் ஏ அண்ட் டீம் பி
பி ரொம்ப சிறப்பாக விளையாடி கூட இன்னைக்கு டீம் ஏ தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ டீம் ஏ இந்த வின்னர் டீமுக்கு அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் 3 பேருக்கும் ஆளுக்கு 1 இந்தாங்க. ஓகே, ஸோ வின்னிங் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அன்னை டேஸ் கொடுத்தாச்சு. அண்ட் இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது? ஸோ டேஸ்லர் வழங்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் தி டே கோஸ் டு காயத்ரி. ஓகே, ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து காயத்ரி தட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி டே கோஸ் டு ஆஞ்சலினா. டீம் ஏ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ். ஸோ நீங்கள் 6 பேருமே வந்து சிறப்பாக விளையாண்டீங்க. ஸோ உங்களை ஒவ்வொருத்தரோட அந்த கான்ஃபிடென்ட், அந்த வில் பவர் எல்லா கேம்லையுமே தெரிஞ்சுது. ஃபுல் பாசிட்டிவாக எனர்ஜியாக வந்து பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மதன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருந்தது? எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு எப்பயுமே வந்து அவங்கள தான் கேட்போம். என்ன கேட்குறேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த கேர்ள்ஸு நீங்கள் 6 பேருமே சும்மா சொல்லலை, ஃபுல் எனர்ஜி. உங்களோட எனர்ஜி வந்து நான் வந்தவொடனே சொன்னேன், இந்த ஷோ ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து பரவ போகுது அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்க்குறவங்களும் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி சூப்பர் கேர்ள்ஸோட அடுத்த வாரம் நாங்கள் மீட் பண்ணுறோம். இன்னைக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்க கதிர், உங்க மதன். இது பூர்விகா மொபைல், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜங்கு பவர்ட் பை ஐடெக்ஸ் ஜாஸ்டர் லூமினஸ் லிக்விட் மேக்கப் அவைலபிள் in 9 skin tones with special partner Duraflex mattresses. Co-presented by 80 ஆண்டுகளுக்கு மேலாக சர்மரோக நிவாரணி சைபால். Bye bye all. Love you. Bye bye.